கரூர் துயர சம்பவம் தொடர்பாக தாவேக மாவட்ட செயலாளர் மதியழகன் கைது. காவல்துறை அறிவுரையும் மீறி தாவேக நிர்வாகிகள் செயல்பட்டதாக குற்றச்சாட்டில் நடவடிக்கை. கரூர் துயர சம்பவத்தில் தாவேக பொதுச் செயலாளர் என் ஆனந்தை கைது செய்ய போலீசார் திட்டம். நிர்மல்குமார் உள்ளிட்டோர் கைது செய்வதற்கு போலீசார் தீவிரம் காட்டி வருவதாகவும் தகவல். தாவேகா நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசித்ததாக தகவல். தாவேகா தலைவர் விஜய் கரூர் செல்ல இருப்பதாக தகவல். பட்டினம்பாக்கம் இல்லத்தில் ஆலோசனை நடத்திய பின் முடிவு. கரூர் துயர சம்பவத்தின் உடற்கூறாய்வு அறிக்கைகள் வெளியானது. உயிரிழந்தவர்களுக்கு கடைசி 2-3 நிமிடங்களில் மூச்சுவிட முடியாத நிலை ஏற்பட்டதாக அதிர்ச்சி தகவல். கரூர் துயர சம்பவத்தில் மூச்சு திணறலால் மருத்துவமனைக்கு அழைத்து வரும் வழியிலேயே பலர் உயிரிழப்பு. 10க்கும் மேற்பட்டவர்களுக்கு விலா எலும்புகள் முறிந்து உள்ளுறுப்புகளில் பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக அதிர்ச்சி தகவல். கரூர் துயர சம்பவத்தில் எதிர்க்கட்சிகள் யாரும் இதுவரை எந்த அரசியலும் செய்யவில்லை. முதலமைச்சரின் வீடியோதான் பல அரசியல் சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களுக்கு கணக்காத இதயம், கலங்காத கண்கள் இப்போது மட்டும் கலங்குகிறதா? அமைச்சர் ஒருவர் அழுவது போல் நடிக்க தெரியாமல் மாட்டிக்கொண்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கரூர் துயர சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் ஆய்வு. சம்பவத்தை நேரில் பார்த்தவர்களிடம் விசாரணை. கரூர் துயர சம்பவம் தொடர்பாக 25 பேர் மீது வழக்கு பதிவு. சமூக வலைதளங்களின் மூலமாக வதந்தி பரப்பிய புகாரில் நடவடிக்கை. கரூரில் விஜய் பரப்புரை கூட்ட நெரிசலில் காயமடைந்த 110 பேரில் 51 பேர் பூரண குணமடைந்தனர். 59 பேரில் 51 பேருக்கு உயர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக ஆட்சியர் தங்கவேல் விளக்கம். கரூர் துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்டோரை விஜய் சந்திக்க அனுமதி வழங்க வேண்டும். உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாவேக சார்பில் மனு. ஒரே இரவில் 39 பேருக்கு எப்படி பிரேத பரிசோதனை நடந்தது? தாவேக தரப்பு வழக்கறிஞர் கேள்வி. தாவேகா கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் வாகனத்தை தாக்கியவர்கள் மீது வழக்கு பதிவு. 10க்கும் மேற்பட்டவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருப்பதாக தகவல்.
கரூர் துயர சம்பவத்தில் யாரையும் குறை கூற விரும்பவில்லை என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டி. பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவரும் ஏழைகள், ஆறுதல் கூட சொல்ல முடியாத நிலையில் இருப்பதாக வேதனை. கரூர் துயர சம்பவம் குறித்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் விசாரணை குழு அமைப்பு. பாஜக எம்பி ஹேம மாலினி தலைமையில் 8 பேர் கொண்ட எம்பிக்கள் குழு விசாரிக்கிறது. காந்தி ஜெயந்தி நாளில் நடைபெறும் கிராம சபை கூட்டம் ஒத்திவைப்பு. தொடர் விடுமுறையால் பங்கேற்பவர்களின் எண்ணிக்கை குறையும் என்று கணிப்பால் நகராட்சி நிர்வாக ஆணையர் உத்தரவு. வங்கக்கடலில் நாளை உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அக்டோபர் 5 வரை மிதமான மழை தொடரும் என வானிலை மையம் தகவல். டெல்லியில் பாஜகவின் புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. விழாவில் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா, டெல்லி முதல்வர் ரேகா குப்தா உள்ளிட்டோர் பங்கேற்பு. வணிகர்கள் இந்திய தயாரிப்பு பொருட்கள் குறித்த அறிவிப்பு பலகை இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். வெளிநாட்டு பொருட்களை சார்ந்திருப்பது குறையும் போது நாட்டிற்கு நல்லது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்தியாவுடன் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ள கத்தார், பஹ்ரைன் ஆர்வம் காட்டுவதாகவும் பியூஷ் கோயல் தகவல். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப், இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இடையே பேச்சுவார்த்தை. டிரம்பின் 20 நிபந்தனைகளை நெதன்யாகு ஏற்றதால் காசாவில் விரைவில் போர் நிறுத்தம் வரும் என எதிர்பார்ப்பு. சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து இங்கிலாந்து வீரர் கிறிஸ் ஓக்ஸ் ஓய்வு. 15 ஆண்டு கால கிரிக்கெட் பயணத்தை முடித்துக் கொள்வதாக அறிவிப்பு.